தலைப்பு பயோகிராபிஸ் சுயசரிதைகள். பக்கம் 49. பெயர் பீட்டர் கொல்லிமேன். பிறப்பு 1897, மறைவு 1984. மற்ற அனைவரையும் ஒன்றாக ஒப்பிடுகையில் பீட்டர் கொல்லிமேன் எனது வாழ்வில் ஒரு பெரும் தாக்கத்தினை ஏற்படுத்தியவர். அவர் தேவ மனிதர். பரிசுத்தமான அல்லது பரிசுத்தமில்லாத நடக்கவில்லை, ஆனால் அவர் தேவசித்தம் செய்வதிலேயே உடன்பட்டிருந்தார். அவர் கடிதங்களின் மனிதர் வியக்கத்தக்க மற்றும் பலவிதமான பாடங்களில், குறிப்பாக பல உலக விவகாரங்களில் நன்கு படித்தவர். அவர் ஒரு தனிப்பட்ட மனிதர். அவரது தனிப்பட்ட வாழ்க்கையில் தீர்க்கமான மற்றும் சீரானவர். மற்றவர்கள் பேசும்போது பீட்டர் செயலில் செய்தார். அவர் இரக்கமுள்ள மனிதர். வறுமை, பசி மற்றும் விரக்தியை தன் கை அனுபவம் மூலமாக முதலில் அறிந்தவர். அவரது வாழ்க்கையின் மிக சிறந்த நேரங்களில் அதை மறக்கவில்லை. எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் ஒரு தரிசனத்தின் மனிதர். எதிர்காலத்தில் உலகத்தின் பிரச்சனைகளுக்கு விடையாக கடவுளுடைய ராஜ்யத்தின் பார்வையாக இயக்கப்படும் ஒரு மனித டைனமோ. இப்போது பின்பற்ற வேண்டிய ஒரு தொழில். பீட்டர் 1897 கிரீஸில் பிறந்தார். கிரேக்க நாட்டுப்புறங்களில் துளைத்தெடுக்கும் வறுமையின் காரணமாக தன் தந்தையாருடன் 1911 அமெரிக்காவிற்கு தப்பி வந்தார். அவர் தனது இளவயதின் வருடங்களை 6 அறைகள் கொண்ட ஒரு விடுதி வீட்டில் தனது தந்தை மற்றும் 18 நண்பர்களோடு வாழ்ந்து வந்தார். வாசிப்பினால் வியர்வை சிந்தி அவர் சம்பாதித்த பெரும் பணத்தை பெரும் பகுதி பென்சில்வேனியாவில் தனது தந்தை விட்டு சென்ற சிறிய குடும்பத்தை ஆதரிப்பதற்காக கிரேக்கத்திற்கு திரும்பி அனுப்பப்பட்டார். சுத்தமான, நாற்றம் வீசும் மற்றும் தன் முறைமிக்க ஒரு வீட்டின் அரைக்கச்சா மற்றும் பராமரிக்காத மனிதர்களுடன் தூங்குவது கிரேக்கத்திலும் அமெரிக்காவிலும் உங்கள் வயிறு நிறையாவிட்டால் மட்டுமே வறுமை அளவிடப்படாது என்பதை காண பீட்டருக்கு உதவியது. உங்களது சந்தர்ப்பங்கள், உங்களது கனவுகள் மற்றும் உங்கள் நம்பிக்கையின் அடிப்படையிலேயே உங்களது வறுமையானது அளவிடப்படுகின்றது. அப்டனின் சிங்க்ளோரின் தி ஜங்கிளில் விவரிக்கப்பட்டுள்ளது போலவே பீட்டர் சிதைந்த நம்பிக்கையையும் பரிதாபகரமான இருப்பையும் கண்டார். அது அவரது வாழ்க்கையை மாற்றியது. அப்போதிருந்த பீட்டர் கொல்லிமேன் ஒரு புரட்சியாளர். தேவன் தமது பணிக்காக இவரை அழைத்திருக்காவிடில் பீட்டர் சமத்துவவாதியாகவோ அல்லது பொது உடைமைவாதியாகவோ ஆகியிருந்திருக்க கூடும். இறக்கும் நாள் வரை பீட்டர் ஒருபோதும் முதலாளித்துவத்துடன் சமாதானமாக இருக்கவில்லை. டைம் நியூஸ் வீக் அல்லது US நியூஸ் ரூவோல்ட் ரிப்போர்ட் எனது செய்தியினை பெறுவதற்காக அவர் ஒருமுறை சவால் விடுத்தார். அவர்களுக்கு என்ன தவறு நான் வினவினேன். பீட்டர் மறுமொழியாக, அவை சார்பு ஸ்தாபனம். உலகில் நடக்கும் அனைத்தும் அவை நிலைக்கு இடையூறு விளைவிப்பதாக தெரிவிக்கின்றன. பழைய ஒழுங்குமுறைகளை தேவன் அழித்து போடுகிறார். ஏழைகளுக்கான செல்வாக்கு அதிகரித்திருத்தல் மற்றும் மனித உரிமைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்களும் பத்திரிகையில் இசைவுடன் இருப்பதை நீங்கள் வாசித்தல் மிகவும் அவசியமானது. அவரது பரிந்துரை ஒரு தேசம். எட்வர்ட் பெல்லமி அவர்கள் எழுதிய பின்னோக்கி பார்த்தல் என்ற புத்தகம் மற்றும் வறுமையும் மற்றும் முன்னேற்றம் என்ற ஹென்றி ஜார்ஜ் அவர்கள் எழுதின புத்தகங்களையும் வாசிக்குமாறு உற்சாகமூட்டினார். சமுதாய கூட்டங்களில் வழி அருகில் கொடுக்கப்பட்ட ஒரு துண்டும் பிரசுரத்தின் மூலம் பீட்டர் அவர்கள் சத்தியத்தை கண்டறிந்தனர். உண்மையில் சரியான சமயத்தில் தூண்டுதல் அளிக்கக்கூடிய வகையில் எழுதப்பட்ட அக்கடிதமானது தேவனுடைய ராஜ்யத்தை வெளிப்படுத்தியது, ஆனால் பொது உடைமை அல்ல. இதுவே உலகத்தின் பிரச்சனைகள் எல்லாவற்றிற்குமாக நிஜமான பதிலாக இருக்கக்கூடும். அவர் பொது விரிவுரையில் பங்கேற்றதுடன் பின் வருகிற வாரத்தில் அதை தொடர்ந்து வரக்கூடிய விரிவுரையிலும் பங்கேற்றார். பீட்டர் அவர்கள் என்னிடம் சில வாரங்கள் மட்டுமே என ஆர்வமாக கூறினார். பிறகு தேவனுடைய அழைப்பு தனக்கு வந்திருக்கிறது என அறிந்து கொண்டார். வேத ஆராய்ச்சியின் போது தலைமையானவர் பீட்டர் அவர்களிடம் கலாத்தியர் 3:16 வாசிக்கும்படியாக கேட்டுக்கொண்டார். ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லியிருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே.
அவர் பீட்டரிடம் விவரிக்குமாறு கூறினார். ஆபிரகாமின் பிள்ளைகள் வழியாகவே கிறிஸ்துவின் ராஜ்யமானது ஸ்தாபிக்கப்படும் என பதிலளித்தார். மூப்பர் பீட்டரை கலாத்தியர் 3:29 விவரிக்கும்படியாக விளக்குமாறு கேட்டுக்கொண்டார். நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள், பீட்டர் என்னிடம் சொன்னார். அவர் தனது நாற்காலியில் இருந்து 3 அடி தாவினார். மீண்டும் ஒருபோதும் கீழே வரவில்லை என்று படித்தபோது புரட்சியாளரான பீட்டர் கொல்லிமேன் எல்லா நாடுகளையும் ஆசிர்வதிக்கும் வல்லமையை கொண்டிருந்தார். அந்த உண்மையின் முக்கியத்துவம் அவரது எலும்பில் கண்டுபிடிக்க முடியாத நெருப்பாக மாறியது. அது 1918 1921 பெத்தேலில் தங்கிய பிறகு பீட்டர் வில்மிங்டன் டெலாவோருக்கு நகர்ந்த சமயத்தில் மிர்சா டிக்கர்சன் என்பவரை சந்திக்க நேர்ந்தது. 1925 இவர்கள் திருமணம் செய்து கொண்டனர். 1984 அவருக்கு மரணம் ஏற்படும் வரையிலும் வேதமானவர் இயக்கத்தின் வரலாற்றில் மிகவும் மிர்சா ஆகிய இருவரும் காணப்பட்டனர். பீட்டர் அவர்களின் திறமைகள் சராசரி மதிப்பீட்டின் அளவிலேயே நான் நம்புகிறேன். இருப்பினும் அவர் அதில் உறுதியும் அர்ப்பணிப்பும் உடையவராகவே இருந்தார். வில்மிங்டனில் உள்ள தனது வீட்டின் 3வது கதையை பிராங்க் க்ரூ எர்ரெஸ்ட் நிகழ்ச்சியை பதிவு செய்ய ஒலி ஸ்டுடியோவாக மாற்றினார். இவர் ஒரு மின்சார மேதை என்பதால் அல்ல, ஆனால் அது செய்யப்பட வேண்டியதின் காரணத்தினால் ஆகும். அவர் போட்டோ டிராமாவை நகல் எடுப்பதற்காகவே ஒரு புகைப்பட நிலையத்தை உருவாக்கியதுடன் 1000க்கும் மேற்பட்ட புகைப்படங்களை வண்ண ஸ்லைடுகளாக 35 மில்லிமீட்டர் அளவிலும் உருவாக்கினார். அவர் ஒரு பெரும் புகைப்பட கலைஞர் என்பதினால் அல்ல, ஆனால் இவ்வேலையானது தேவனுடைய வேலையை செய்ய உதவிகரமாக இருக்கும் என்பதினாலேயே. அவர் தயாரித்திருந்த செயல் விளக்கங்களுடன் கூடிய புகைப்படங்களானது பெரும்பாலும் வழக்கத்திற்கு மாறாகவே இருந்தன. நியூ பிரான்ஸ்விக் எக்லிசியாவை உருவாக்கும் ஒரு கருவியாக இருந்தார். அவர் ஒரு சிறந்த சொற்பொழிவாளர் என்பதால் அல்ல, ஆனால் சத்தியத்தில் எவரொருவர் ஆர்வமுள்ளவராயிருப்பினும் அவர்களை சென்று சந்தித்து அவர்களுடன் நேரத்தை செலவிடுவதில் விருப்பமுள்ளவராகியிருந்தார். இருப்பினும் ஒரு தாளந்தில் பீட்டர் உண்மையிலேயே விதிவிலக்கானவர். சமாதானப்படுத்தும் வல்லமையை தனக்கு தேவன் தந்திருப்பதாக பீட்டர் ஒருமுறை என்னிடம் கூறினார். எனக்கு நேர்மையான சிந்தனையை தர வேண்டும் என்றும் நான் அவர்களை சத்தியத்தில் சமரசமாக்குவேன் எனவும் அவர் கூறினார். இப்பகுதியில் அவரது கனி விதிவிலக்கானது. பீட்டர் தனது கட்டுப்பாட்டின் கீழ் ஒரு நபரை எடுத்துக்கொண்டு, அவர் கிறிஸ்தவர் அல்லது உலகத்தில் உள்ளவர் எவராயிருப்பினும் அது ஒரு காரியம் அன்று, மற்றும் அவர்களது வாழ்வில் வரக்கூடிய மாபெரும் கேள்விகளை அவர்கள் எதிர்கொள்ளுமாறு அவர்களுக்கு உதவி புரிய வேண்டும். நீங்கள் எங்கே இருந்து வருகிறீர்கள்? நீங்கள் எங்கே செல்லுகிறீர்கள்? தேவன் எதிர்காலத்திலும் தற்பொழுதும் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்? ஆனால் அவர் எதிர்காலத்தில் நிகழவிருக்கும் தேவனுடைய மகிமையான காரியங்களை குறித்து விவரிப்பதை நிறுத்திவிடவில்லை. பீட்டர் இப்போது எங்கள் செயல்களை பற்றி அதிகம் அக்கறை காட்டினார். அவர் யார் என்று தேவன் நமக்கு காட்டியிருந்தால் அவருக்கு சேவை செய்ய நாம் ஏன் காத்திருக்க வேண்டும்? நான் தனி ஒருவனாக இங்கே திரும்ப கொடுத்தலை பற்றி பேசவில்லை, என்னை நானே உருவாக்கி கொண்டிருக்கிறேன் என்று பீட்டர் பலமுறை இவ்வாறாக கூறுவார். மனிதர்களை மட்டுமே பிறப்பிக்க இயலும் மற்றும் ஜெனிப்பிக்கப்பட்டவர்கள் ஜெனிப்பிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களை மாத்திரமே உருவாக்க செய்தார். அவர் ஈடுபாட்டுடன் வேடிக்கையாகவும் பேச சுவாரஸ்யமாக இருந்தார். அவர் தனது ஆளுமையின் காந்தத்தன்மையால் மக்களை தன்னிடம் இழுப்பார். அவர் பின்னர் அவர்கள் ஆவிக்குரிய ஆழத்தை உயர்ந்த சொற்களிலோ அல்லது பக்தியுள்ள செயல்களிலோ அல்ல, ஆனால் வெளிப்படையான மற்றும் ஆர்வமுள்ள முழுமையான அர்ப்பணிப்பின் மூலமாகவே. பீட்டர் கொல்லிமேன் அவர்களிடமிருந்து நாம் என்ன பாடங்களை கற்றுக்கொள்ளக்கூடும்? அவர் ஒரு வழிகாட்டியாக இருந்த விதத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளலாம். இளம் சகோதரர்களுக்கு மாதிரி மற்றும் ஆலோசகர் என்ற முறையிலேயே அவர்கள் இளம் சகோதரர்களுடன் இணைந்து தங்கள் தாளந்துகளை பயன்படுத்தி வளர்ச்சியுற வேண்டும் என உற்சாகமூட்டக்கூடிய பணிகளை செய்தார். அவர்களுக்கு சொந்த குழந்தைகள் இல்லாதபடியால் அவரும் சகோதரி மிர்சாவும் எங்களது வீட்டினை
இளம் லட்சியவாத சகோதரர்களுக்கான புகலிடமாக தங்கள் வீட்டை பயன்படுத்தினர். நூற்றுக்கணக்கான இளம் சகோதரர்கள் தங்கள் முன்னுரிமைகளை சரியாக அமைக்க உதவ அவர் ஊக்குவிப்பார். எச்சரிக்கையுடன் அவரது சொந்த ஊழியம் தேசியமானது. நான் அவரை பார்க்கும் போதெல்லாம் இதுவும் நாட்டில் எனது பகுதியை சேர்ந்தவரும் எப்படி செய்கிறார்கள் என்று கேட்பார். அவர் ஒரு பெரிய கடித பொறுப்பினை பராமரித்தார். பல்வேறு வேதாகம பாடங்களில் இருந்து நீண்ட விவாதங்களை எழுதுதல், அல்லது கடன் வாங்கிய புத்தகம் அல்லது நட்பு கடிதத்துடன் ஆத்துமாக்களை தூண்டினார். எபிரேயர் 13:17 உள்ள விசுவாசமுள்ள மூப்பர்களை குறித்ததான விளக்கத்தில் இருப்பது போல மந்தையில் உள்ள ஒவ்வொரு நபரையும் கவனமாக கண்காணிப்பு செய்து கணக்கொப்புவிப்பவராயிருந்தார். எல்லா வகையான சாட்சிகளுக்கும் அவர் அளித்த ஆதரவிலிருந்தும் நாம் கற்றுக்கொள்ளலாம். ஆனால் அவரது விருப்பமானது நேருக்கு நேராகவும் இருதயத்திலிருந்து இருதயத்தோடு தொடர்பு கொள்வதிலேயே இருந்தது. கூட்டாகவும் மீண்டும் மீண்டும் பின்தொடர்வதுமாய் இருந்தது. அவருடைய அகலமான அறிவிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளலாம். பீட்டர் போதகர் ரசல் அவர்களின் சிறந்த எழுத்துக்களை பாடமாக பரிந்துரை செய்தார். அவர் பிற விஷயங்களையும் படித்தவராயிருந்தபடியால் அவர் அங்கீகாரத்துடன் பேசினார். அவர் கிறிஸ்துவுடன் சரீரமாகிய அங்கத்தினர்களோடு தன்னை முழு அர்ப்பணிப்புள்ளவராக இணைத்துக் கொண்டதிலிருந்து நாம் பாடம் கற்றுக்கொள்ள முடியும். சகோதரர்கள் ஒருமித்திருப்பார்கள் என நம்பிக்கை கொண்டவராக போதித்தார். வில்லிங்டன் வகுப்பு ஒன்றாக இருப்பதை அவர் உணர்ந்ததாக அவர் என்னிடம் கூறினார். அதே நேரத்தில் அதே அளவை பராமரித்தார். சகோதரர் ரசல் இறந்தார், ஏனெனில் இது சாட்சியாக செய்யப்பட்டு தங்களுக்குள் சண்டையிடுவதற்கு பதிலாக புதிய சகோதரர்களுக்கு கற்பிப்பதில் ஆர்வம் காட்டியது. அவரது எளிமையிலிருந்து நாம் பாடம் கற்றுக்கொள்ளலாம். பீட்டர் ஒருமுறை என்னிடம் சொன்னார், அவர் சில தீர்க்க தரிசன சர்ச்சைகளில் பக்கங்களை எடுத்துக் கொள்ளுவார். அவர் வெளிப்படுத்துதலின் விளக்கத்தை கண்டறிந்த போது அது பொருத்தமாக இருக்க ஒரு கடப்பாரை தேவையில்லை. அவரது கனி கொடுத்தலிலிருந்து நாம் பாடங்களை கற்றுக்கொள்ளலாம். சில வெளிப்படையானவை சத்தியத்தில் நம்பகமானதாக தோன்றுவதாக சிலர் ஆழமாக பார்வையுடன் பார்க்கின்றனர். எவ்வாறாயினும் பலர் வாழ்க்கையை அறிந்திருந்தும் பீட்டர் கொல்லிமனைப் போல பல உயிர்களை தொட்டு சென்றிடவில்லை அல்லது பல இதயங்களை மாறவில்லை. அவர் மரிக்கும் 1 வருடம் முன்பு அந்த நேரத்தில் அவரது கண்கள் மங்கி அவரது காதுகளும் கூட பெருமளவில் அடைபட்டிருந்தது மற்றும் மனமானது மறதி என்ற வார்த்தைகளை உச்சரித்துக் கொண்டிருந்த போதிலும் நான் பீட்டர் அவர்களிடம் எனக்கான ஆலோசனை தங்களிடம் இருக்கிறதா என வினவினேன். அவர் தனது உள்ளங்கையை ஒன்றாக முடக்கியதால் நெருப்பு அவரது கண்களுக்கு திரும்பியது. கர்த்தரிடம் விசுவாசமாயிருங்கள். ஆமேன்.